வணக்கங்கண்ணா. வணக்கம் சோழன். அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னோட முடிவை இப்போ அறிவிச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் என்ன அடுத்து பண்ணணுங்கிறது உங்களோட திங்கிங்காக இருக்குங்க? கடந்த ஒரு வார காலமாக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பரபரப்பாக இருந்தது. குறிப்பாக அவர் டெல்லிக்கு போய் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்து டெல்லி தலைமை ஏற்காதது, அதுக்கப்புறம் டெல்லி தலைமை ராஜினாமா கடிதத்தை ஏற்ற பிற்பாடு இப்பொழுது ஒரு காணொலி மூலம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதாகவும் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் பாரதிய ஜனதாவில் இருந்தப்போ தமிழகத்தில் பரபரப்புக்கு பஞ்சமில்லை. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு தவறுகள் நடந்தாலும், அதே போல் தமிழகத்தின் உரிமைகள் இருந்தாலும் அவர் கண்டிப்பாக உடனுக்குடன் ஒரு அதிரடியான நடவடிக்கையை செய்திகளை எடுத்தார். உண்மையிலுமே தமிழக இளைஞர் மனதில் கண்டிப்பாக இடம் பிடிச்சார். அதே போல் பெண்கள் மனதிலையும் இடம் பிடிச்சார். இடையில் பல்வேறு கட்சியில் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், பல்வேறு குளறுபடிகள், தேர்தல் தோல்விகள், இதனால் அவருக்கு தொடர்ந்து அவர் மேலே இருந்த அதிருப்தி, மத்திய அரசு பாரதிய ஜனதா மாநில தலைமையிலிருந்து அவரை எடுத்தது உடனே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு சின்ன தோய்வு, இது மாதிரி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகப்பட்டது. ஆனால் இன்று அவர் முழுமையாக தன்னை கட்சியிலிருந்து விலகி இன்று சுதந்திரமாக அவர் வெளியில் வந்துட்டார். அதனால் இனிமேல் அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான், அவர் எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கை தான் இனிமேல் மக்கள் இப்போ குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் இப்போ அவரை உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவலுடன் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, வருங்காலத்தில் தமிழகத்தில் உள்ள வளர்ச்சிக்கு அவர் எவ்வாறு இருக்க போகிறாரு, அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கொள்கைகள்லாம் என்ன. இப்போ குறிப்பான சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அந்த பதவிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு அதிரடியான ஒரு மாற்றத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இது ஒரு நல்ல வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு 10 ஆண்டு காலம் இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு அதிபர் 8 ஆண்டு காலம்தான் அதிபராக இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவருங்க என்ன இது இருந்தாலும் அவர் 8 ஆண்டுக்கு மேலே அவர் அந்த நாட்டில் அதிபராக இருக்க முடியாது. ஆனால் தற்பொழுது நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15 ஆண்டு கால 15 முறை எம்எல்ஏ, 10 முறை எம்எல்ஏ, 5 முறை எம்எல்ஏன்னு வருது. அதாவது குடும்ப ராஜ்யங்களே அரசியலில் காலூன்றி இருக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். இதனால் அவருடைய அறிவிப்பு மிகவும் ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய இது. அவருடைய நடவடிக்கையை பொறுத்து மக்கள் இப்போ அவருடைய கொள்கை என்ன, அவர் எந்த விதமான கட்சி பெயரை அறிவிக்க போகிறாரு, அடுத்தடுத்து என்னுடைய நடவடிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அனைத்து கட்சியுமே தமிழகத்தில் இருக்கின்ற இப்போ ஒரு மைய பகுதியாக ஆகிட்டார். இப்போ அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இன்று அண்ணாமலை தமிழகத்தில் ஒரு அரசியலில் இருந்து அவரை அகற்ற முடியாத ஒரு இடத்திற்கு அவர் வந்துவிட்டார். அவரை இனிமேல் அரசியலில் இருந்து தூக்கி எறிவதோ வெளியில் கொண்டு போய் விடுவதோ என்பது ஒரு முடியாத ஒரு சக்தியாக இன்று அவர் தமிழகத்தில் திகழ்கிறார். எனவே வருகின்ற காலகட்டத்தில் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து மிகப்பெரிய தாக்கம் ஆளுகின்ற அரசிற்கும் சரி, இருக்கின்ற ஆண்ட அரசுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக அவர் அண்ணாமலை இந்த தருணத்தில் அவர் ஏற்படுத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்திற்கும் இல்லை. அதே போல் முக்கியமான தலைவர்கள் அவரோடு ஏற்கனவே பல அமைப்புகளில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் அவர் தொடர்பு வைத்திருக்கிறார். அவர்களும் இவரோடு இணைவார்கள் என்பது எனக்கு இப்பொழுதே தெரிய வருகிறது. அதனால் அவருடைய நடவடிக்கை, அவருடைய அரசியல் ஆளுமை, இது எல்லாமே மிக மக்களுக்கு, தமிழக மக்களுக்கும் இந்திய அளவிலும் திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக கடுமையாக இருக்கும். அதனால் அவர் எடுத்தோம் கம்தோம் இல்லாமல் தமிழகத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு, குறிப்பாக இளைஞர் பெண்களுடைய வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர் கட்சி ஆரம்பித்தாலும் கூட அது நல்ல சிறப்பாக செயல்பட வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை ஊழல் அதிகமாக புறையோடி இருக்கிறது. அந்த ஊழலை அகற்றினாலே மிகப்பெரிய ஒரு வல்லமை உலக அளவில் இஸ்ரேல் நாடை போல இந்தியா வளருவதற்கு ஒரு மிகப்பெரிய, இந்தியா மட்டுமல்ல தமிழகம், குறிப்பாக இந்தியாவை விட தமிழகம் ஒரு வல்லரசாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே அவருடைய அரசியல் வரவை கண்டிப்பாக விவசாய முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அவர் அரசியலினுடைய நிகழ்வை பார்த்து விவசாய முன்னேற்ற கழகம் அடுத்த பதிவை தங்களுக்கு
மக்களுக்கும் வழங்கிறோம். அவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள் விவசாய முன்னேற்ற கழகத்தின் சார்பாக. ஓகேங்கண்ணா, இப்போ ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேரெல்லாம் அடிபட்டு இருக்கு. சோசியல் மீடியா சும்மா பரப்புறாங்களா, இல்லை ரியலாகவே அவரும் வந்தாருன்னா ஒரு நல்ல அரசியலாக முன்னெடுக்க முடியுமா? இல்லை, அவரை அரசியலில் இவர் அழைக்கிறதும் அரசியலினுடைய பண்பு மாண்பு அவரை வரவேற்கத்தக்கது. ஆனால் அவருடைய நிலைப்பாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அரசியலுக்கு வருகிறேன் வந்து விடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் இறுதியில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு விட்டார். அவர் மீண்டும் அவரை நம்பி அரசியலில் இறங்குவது என்பது இவருக்கு அது இது கிடையாது. அதனால் அவர் ஒரு ஆதரவு அளித்தால் நன்றாக இருக்கும், அவ்வளோதான். வெளியில் இருந்து ஆதரவு அளித்தால் நல்லா இருக்கும். அவருடைய அரசியல் என்பது அவர் ஏற்கனவே அவருடைய நிலைப்பாட்டை அறிவித்து விட்டார். எனவே அரசியலில் எப்படின்னா ஓடுற வண்டிக்கு தான் ஸ்பீடு அதிகம், ஓடாத வண்டியை பிடிச்சி தள்ளுன்னா அது தள்ள முடியாது. அதனால் அவருடைய நிலைப்பாட்டை அவருடைய வழிகாட்டலாம், இவருக்கு வழிகாட்டலாம். அவர் ஒரு மூத்த அரசியல் பல்வேறு கருத்துக்களை ஏற்கனவே தமிழக அரசியல் பதித்தவர். ஆகவே அவருடைய கருத்தையும் இவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றிங்கண்ணா. நன்றி சார்.